அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை திருமாவளவன் நாளை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அது குறித்து விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு விளக்கமளித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விசிகவின் உயர்மட்ட குழு பரிசீலித்து யார் யாரை மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அழைக்கலாம் என்று முடிவெடுப்பார்கள் என்றும், உயர்நிலை குழுவை கூட்டி தலைவர் திருமாவளவன் முடிவெடுப்பார் எனவும் தெரிவித்தார். தங்களுடைய இலக்கு என்பது மதுவிலக்கு தவிர எதுவும் கிடையாது என வன்னியரசு கூறினார். கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் அடிப்படையில் பாமகவை நம்ப முடியாது என்று வன்னியரசு தெரிவித்தார். அதனால எல்லாமே பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது எங்களுடைய இலக்கு. அரசு படிப்படியா குறைக்கிறது, அதையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் எங்களுடைய இலக்கு என்பது பூரண மதுவிலக்கு. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த மதுவிலக்கு தொடர்பாக நீண்டகால போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் அவரை நாங்கள் குறைச்சி எங்கேயும் நாங்கள் மதிப்பிடலாம். ஆனால் கடந்த காலங்களில் ஏற்படுத்திய கசப்பான அனுபவங்கள் அடிப்படையில் அவரை நம்ப முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றோம்.